வணக்கம் மக்களே, இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒன் பாட் சிக்கன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நல்லா நீட்டாக கழுவி எடுத்த சிக்கன் பிரேஸ்ட், அது கூட பார்த்தீங்கன்னா இடித்து வச்ச இஞ்சி பூண்டு, அது கூட நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், க்ரீன் சில்லி, டொமேட்டோ எல்லாத்தையும் போட்டணும். அடுத்து அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டிருங்க. அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், அது கூட சில்லி பவுடர். ஸோ அதில் சீரகத்தூள் போடணும், நான் காட்டில் போட்டிருங்க அதுவும். அடுத்து ஆயில் ஒரு 100 ml. அடுத்து கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா பிசையணும். அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா அதோடய ஃப்ளேவர்ஸ் எல்லாமே பிசைய இறங்கும். சிக்கன் கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். ஒரு நிமிஷம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா தயிர் ஆட் பண்ணணும். தயிரை ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்குவேன். பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். ஸோ தயிர் ஒரு 50 ml அந்த அளவுக்கு தயிரை சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதில் மிக்சிங் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எவ்வளோ தூரம் நல்லா மிக்ஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு அந்த ஆனியன் டொமேட்டோவோட ஃப்ளேவர்ஸ் சிக்கனில் நல்லா இறங்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணி இதை ஒரு சைடில் வச்சிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கழுவி வச்சுருக்கோம் பாட், அதை எடுத்து அதுக்குள்ளே இது மாதிரி போட்டுறணும். நல்லா ஈவனாக போட்டுருங்க. ஈவன் பண்ணி அதை அப்படியே எடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா அடுப்பில் வைக்கணும். ஸோ இப்போ அடுப்பில் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை தூக்கி அது மேலே வச்சிடணும். வச்சுட்டு ஒரு 50 ml தண்ணியை ஊற்றிட்டு நல்லா டைட்டாக முடிஞ்சால் மாவை பிசைஞ்சு சைடில் வச்சுருங்க. ஸோ ஆவி வெளியே போகாமல் இருக்கும். நான் நல்லா இந்த மூடி அதுக்கு மேலே வெயிட் வச்சுருக்கேன். ஸோ ஒரு 35 நிமிஷம் வெந்திருக்கு ஸ்லோ ஃபயரில். ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அப்படி தான் இருக்கும். வாட்டர் லெவல் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. உங்களுக்கு இதே லெவலில் வேணும் அப்படின்னா இப்படியே சாப்பிட்லாம். சிக்கன் சூப்பராக ஸ்பாஞ்சியாக வெந்துருச்சு. ஸோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரையாக வேணும் அப்படின்னா ஓப்பன் பண்ணி வச்சுட்டு லைட்டாக சற்று நேரம் கிண்டினீங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரையாக மாறிடும். ஸோ இதை அப்படியே சாப்பிட்லாம். ஸோ ஒரு வாழை இலையில் சாப்பாடை போட்டு நிறைய சாப்பாடை போட்டுருங்க. நான் நிறைய சாப்பிடுவேன், அதனாண்டி போட்டிருக்கேன். கொஞ்சமாக தயிர் இருந்துச்சு, அது கூட தயிர் பச்சடி வச்சாச்சு அடிக்கிற வெயிலுக்கு. ஸோ தயிர் பச்சடி வச்சுட்டு நம்ம குக் பண்ண ஒன் பாட் சிக்கனை அப்படியே குப்புற கவுத்துற வேண்டியதான். ஸோ சட்டி வேறு சுடுது. ஸோ அப்படியே கவுத்து விட்டிங்கன்னா இது மாதிரி ஆவி பறக்க இருக்கும். ஸோ இப்போ உக்காந்து நம்ம செஞ்ச சிக்கனை டேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ டேஸ்ட் அருமையாக இருந்துச்சு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்களா, இல்லை ட்ரை பண்ணுறீங்களா? ட்ரை பண்ணால் டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அருமை.